போன வாரம் என்ன வார்த்தை பார்த்த ஞாபகம் இருக்கா? வெரி குட், சூப்பர். எப்பவுமே இந்த வலது பக்கத்தில் இருக்கிறவங்க தான்ப்பா ரொம்ப தயாரா இருக்கிறாங்க எல்லாத்துக்கும். எனக்கு இந்த இடது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்தாலே கொஞ்சம் பரதாபமாக தான் இருக்குது. எங்க வார்த்தையே வரமாட்டேங்குது, சத்தமும் வரமாட்டேங்குது, கைத்தட்டலும் வரமாட்டேங்குது. ஒரு சிலரை தவிர்த்து பெரும்பான்மையினர் அப்படியே தான் இருக்கிறீங்க. சொல்லுங்க, லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க சொல்லுங்க, போன வாரம் என்ன செய்தி பார்த்தோம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ராஜாக்களும் ஆசாரியர்களும் எங்களை பூஸ்ட் பண்ணாதாங்க வரும் வார்த்தை. நாங்க ஆமா நாங்க அப்படியே இருப்போம், நீங்க தான் பூஸ்ட் பண்ணணும். சரி, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய வேதத்தை, அவருடைய சத்தியங்களை, ஆழமான பொருட்களை நாம இங்கே தியானித்து கொண்டு வருகிறோம். சிலர் குறிப்பு எடுத்துக்கொள்றீங்க, எழுதி கொள்றவங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா நம்ம அப்படியே கேட்டுட்டு நம்ம மறந்துட்டோம்னு சொன்னாக்கா வழி அருகே விதைக்கப்பட்ட நிலத்துக்கு ஒப்பாயிடுவோம். ஆனால் நம்ம நல்ல நிலமாக இருந்து வசனத்தை கேட்கிறவர்களும் உணர்கிறவர்களுமா இருந்து நாம் 30, 60, 100 நம்ம பலன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா நாம் கேட்கிற விதத்தை குறித்து கவனிக்கணும். எந்த அளவில் நீங்கள் கவனித்து கேட்குறீங்களோ, எவ்வளவு நீங்கள் அதை மனசில் பதிய வச்சுக்கிறீங்களோ, குறிப்பு எழுதுறீங்களோ, அவ்வளவு நல்ல நிலமாக மாற்றப்பட்டு அந்த சத்திய வசனம், அவருடைய விதையாகிய வசனம் விதைக்கப்பட்டு அது உங்களை 30, 60, 100 பலன் கொடுக்கக்கூடியவர்களாய் உருவாக்கிவிடும். ஆகவே நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். மிகுந்த கவனத்தோடு, மிகுந்த வாஞ்சியோடு, எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்கள். இங்கிருந்து சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளும் மனுஷனுடைய ஞானத்தினாலே, மனுஷனுடைய புத்தியினாலே உண்டானது அல்ல, தேவன் கொடுக்கிற அவருடைய வார்த்தைகளே. ஆமென். எத்தனை பேர் நம்புறோம்? தேவ சமூகத்திலே பேசப்படுகிற எல்லா வார்த்தைகளும் அது தேவனுடைய வார்த்தை தான். அது மனுஷனுடைய சித்தத்தினால உண்டாகல, அது தேவனால உண்டான வார்த்தைகள் தான் சொல்லி எத்தனை பேர் நம்புறோம்? அல்லேலூயா. சரி, இந்த நாளிலும் ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இப்போ நான் உங்க கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். மனுஷனுடைய பெரிய பிரச்சனை எதுங்க? பட்டுன்னு சொல்லணுமே, டக்குன்னு சத்தமா சொல்லுங்க. கரெக்டா தான் சொல்றீங்க, பண பிரச்சனை தான். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. மனுஷனுடைய 99% பிரச்சனை என்னது? பணம் தான். அந்த பண பிரச்சனைக்காக தான் மனுஷன் போராடிக்கிட்டு இருக்கிறான், தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் ஒரு தெளிவான ஆலோசனையை கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல வார்த்தையை கவனிங்க. ஆண்டுடைய வார்த்தை ஆரம்பிச்சாச்சு, போதிக்கப்படுவதற்கு ஆரம்பிச்சாச்சு. பிள்ளைகளை நீங்க உஷாரா ஜாக்கிரதையை பார்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த தடையும் வராத காத்துக்கொள்ளுங்க. ஆண்டுடைய வார்த்தையை கூர்ந்து கேளுங்க. இப்போ நம்முடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நம்முடைய பண பிரச்சனை தீர்வதற்கு கர்த்தர் என்ன வழியை வைத்திருக்கிறார்? ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகர் இன்னும் இந்த பொருளாதாரத்திலே ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறாங்க. சுகம் கிடைக்குது பிரதர், விடுதலை கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது, பாதுகாப்பு கிடைக்குது, ஆனா இந்த பொருளாதார ஆசீர்வாதம் மட்டும் தடையாவே இருக்குது அப்படின்னு சொல்லி அநேக தேவ பிள்ளைகள் சொல்லுகிறதை நான் அறிந்திருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள நம்பிக்கையோடு வாழுறாங்க, ஆனால் பொருளாதார ஆசீர்வாதத்துல முன்னேற்றம், உயர்வு இல்லை. அவங்களுடைய வருமானம் பெருகல, அவங்களுடைய வாழ்க்கை செழிப்பாகல, அவங்க இன்னும் திருப்தியா வாழ ஆரம்பிக்கல, இன்னமும் குறைவு இருக்குது, இன்னமும் மற்றவங்க கிட்ட உதவி கேட்டு வாழ வேண்டிய நிலைமை தான் இருக்குது. இதற்கு ஆண்டவர் என்னதான் வழி வச்சிருக்கிறார்? என்னுடைய பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு என் பிள்ளைங்களும் நானும் திருப்தியா சாப்பிட்டு மீதியை எடுத்து வைப்பது அளவுக்கு ஆண்டவர் அந்த 2 மீன் 5 அப்பத்தை ஆசீர்வதிச்சு 5000 புருஷர்களுக்கு மேல போஷிச்சு மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்க வச்சாரே, அந்த மாதிரி கர்த்தர் என் வருமானத்தை ஆசீர்வதிச்சு மீதி மிச்சத்தை நான் எடுத்து வைக்கிற அளவுக்கு, ஒரு சேஃப்டி டெபாசிட் பண்ற அளவுக்கு, ஒரு சேவிங்ஸ் பண்ற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு வருமானம் வரமாட்டேங்குது. ஜான் ஏறின முழை சறுக்குதே, பறவுக்கு மிஞ்சின செலவு அதிகமா இருக்குது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில அந்த பொருளாதார ஆசீர்வாதம் வரல? ஒரு பொத்தலான பையில போடுற மாதிரியே இருக்குதே, எல்லாமே தொடச்சுன்னு போயிடுது அப்படின்னு சொல்லி அநேகர் தன்னுடைய பொருளாதாரத்தை குறித்து அவங்க கஷ்டப்படுகிறதை தேவன் அறிந்திருக்கிறார். இதற்கு நான் சொல்லுவதற்கு காரணம் தெரியுமா? அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமே அவங்க இன்னும் அந்த சத்தியத்தை அறியல. தேவன் இதற்கு என்ன வழி வச்சிருக்கிறார்? என்ன பிரதர் ஆண்டவர் இந்த சத்தியத்தை வச்சிருக்கிறாரு? ஏனென்றால் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை
சொல்லுங்க, சத்தியம் உங்களை. அப்ப இந்த காரியத்தை, பொருளாதார ஆசீர்வாதத்துக்குரிய சத்தியத்தை எப்ப நம்ம அறிந்து கொள்றோமோ, எப்போ அதை நம்ம விசுவாசித்து அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ, அப்பந்தான் விடுதலை வரும், ஆசீர்வாதம் உயர்வு வரும். ஆமென். நீங்க எல்லாரும் கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? பார்க்கலாமா? சரி, வேதத்தை நான் திறக்கல, அதுக்குள்ள நான் போகல. மேலோட்டமா முதல்ல நான் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வசனங்களை நான் சுட்டி காட்டுறேன். கவனிங்க, ஆண்டவர் கொடுக்கிற எல்லாமே இலவசம். அது மன்னிப்பாகட்டும், ரட்சிப்பாகட்டும், தெய்வீக சுகமாகட்டும், பாதுகாப்பாகட்டும், விடுதலை ஆகட்டும், எல்லாமே கர்த்தர் கொடுப்பது எல்லாமே இலவசம். ஆனால் ஒன்றை தவிர, நல்ல கவனிங்க, ஆண்டவர் கொடுக்கிறது எல்லாமே இலவசம். ஆனா ஒண்ணு மட்டும் இலவசம் இல்லைங்க. ஒன்று மட்டும் இலவசம் கிடையாது. எத்தனை பேர் தெய்வீக சுகத்தை நாம பெற்றிருக்கிறோம்? ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என்னுடைய நோயிலிருந்து எனக்கு சுகம் தந்திருக்கார் பிரதர், என்னுடைய வாதை நீங்கி இருக்குது, இப்ப என் ஆண்டவர் வீட்டுல சுகமா வச்சிருக்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இலவசமா கொடுத்தாரா? ஆமென். எந்த செலவு எதுவுமே கர்த்தர் கை மாறி எதிர்பார்க்கவே இல்லை. ஜெபம் பண்ண விசுவாசித்தும் கர்த்தர் கொடுத்தார், அவ்வளவுதான். அதே மாதிரி ஆபத்திலிருந்து தப்பு வச்சிருக்கிறார். எத்தனையோ முறை ஆபத்துகள், ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்த பொழுது கர்த்தர் எந்த கைமாறும் கருதாமல் இலவசமாய் விடுதலை கொடுத்திருக்கிறாரா? ஆபத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை எதனை கொடுத்துமா ஆண்டவருக்கு? இல்லை, எல்லாம் இலவசம். அப்போ எல்லாமே நமக்கு ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கும் பொழுது, ஆனால் பொருளாதார ஆசீர்வாதம் மட்டும் இலவசம் அல்ல. நான் விளக்கப்பட்டேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. ஏன் ஆண்டவர் இதை இலவசமா கொடுக்கல அப்படின்ற காரணத்தை நான் பின்னாடி நான் சொல்றேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்க. பேஜ் நம்பர் சொல்லுங்கம்மா. புதிய ஏற்பாடு பக்கம் 37. லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 38, பேஜ் நம்பர் 87. புதிய ஏற்பாடுல 87ஆம் பக்கம், லூக்கா 6:38 படிங்க. எல்லாரும் படிக்கலாமா? நாம வாசிக்கிற வசனத்தை நம்ம காது கேட்கணும். ஏன்னா ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நம்ம படிக்கிறோம். அந்த ஜீவனுள்ள வார்த்தை நாம நம்முடைய நாவல வாசிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது அது நம்முடைய காதுகள் கேட்கணும். அது நமக்குள்ள அந்த சாரம் இறங்கணும். அப்பந்தான் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். படிங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும், படிங்க, முழுசா படிங்க. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். கவனிங்க, நாம கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு அதை ஆசீர்வதித்து திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். சரிங்களா? மறுபடியும் சொல்றேன், எல்லா ஆசீர்வாதங்களும் இலவசம். ஆனால் பொருளாதார ஆசீர்வாதம் மட்டும் இலவசம் அல்ல. தேவன் அதற்கு ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார், ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த சட்டத்தின்படி நாம் நடக்கும் பொழுது, அந்த பிரமாணத்தை கை கொள்ளும் பொழுது மட்டும்தான் தேவன் அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தில் நமக்கு உயர்வை, முன்னேற்றத்தை தருகிறார். இதை நான் ஆணித்தரமாக நான் விசுவாசிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஏன்னா வார்த்தை சொல்லுது, மனுஷன் சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து நமக்கு திரும்ப கொடுப்பாராம். இந்த வார்த்தை அதுதான் சொல்லுது. சரி, ஏன் ஆண்டவர் இந்த முறையை ஏற்படுத்தினார்? எதற்காக? ஏன்னா நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா? அவர் தானே எனக்கு கொடுக்கணும். அவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர் இல்லையா? பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையதாச்சே. அவர் தானே எனக்கு கொடுக்கணும். நான் எப்படி அவருக்கு கொடுக்க முடியும்? அல்லேலூயா. உண்மைதானே? உண்மையா இல்லையா? நான் எப்படி அவருக்கு கொடுக்கிறது? அவர் தானேங்க எனக்கு கொடுக்கணும். அவர் கொடுப்பார்னு தானேங்க நான் எதிர்பார்த்து வந்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் நினைச்சாருன்னா நம்ம வீட்டு பக்கத்திலேயே ஒரு பெட்ரோல் கிணறு உண்டாகும்படி செஞ்சுட்டாருன்னா
ஒரு ராத்திரியில நம்ம என்ன ஆயிடலாம் தெரியுமா? பெட்ரோல் கிணறு இருந்தால் என்ன தெரியுமா உங்களுக்கு? வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் போட்டி போட்டுன்னு வருவான். நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, உங்கள் இடத்த மட்டும் குத்தகையாக விடுங்க, இந்த 100 கோடி வச்சுக்கோ, உடனே கொடுப்பான். யோசிச்சு பாருங்க, ஆண்டவரால் கொடுக்க முடியாதா? உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெட்ரோல் கிணறு உண்டாக்கிட்டாருங்க, கொடுத்து உங்களுக்கு அவாவ தேடி வந்து உங்ககிட்ட அந்த இடத்த வாங்குறான். அந்த இடத்த நீங்க விற்க தேவையில்லை, கான்ட்ராக்டா கொடுங்க, அதுல இருக்கிற பெட்ரோல் நான் எடுத்து விற்று உங்களுக்கு ஒரு பங்கு தரேங்க. வருவான்ல, இன்னைக்கு பிளாட் கட்டுறோம் அப்படிதானே வரான். பிளாட் கட்டுற எப்படி வராமா? உங்க இடத்த கொடுமா, அதுல ஒரு பெரிய ஒரு 10 அடுக்கு மாடியை கட்டி உனக்கு ஒரு வீடை கொடுத்து உனக்கு ஒரு பங்கும் கொடுக்குறேன் சொல்றானா? ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாதா? ஏன் கர்த்தர் அப்படி செய்யல? ஏன் ஆண்டவர் இந்த முறையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு? நாம கொடுக்கணும், அப்பந்தான் அவர் நமக்கு திரும்ப ஆசீர்வதிச்சு கொடுப்பாராம். ஏன் ஆண்டவர் இந்த முறையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு தெரிந்து கொள்ளலாமா? ஆண்டவர் தானே ஏற்படுத்தல இந்த பிரமாணத்தை, ஆண்டவர் தானே ஏற்படுத்தல இந்த முறையை. ஒருவேளை இந்த பிரமாணத்துக்கு, இந்த முறைமைக்கு, இந்த சட்டத்துக்கு எதிர்த்து நின்னால், ஆண்டவர் தசம பாகத்தை பத்தி எல்லாம் பேசவே இல்லை. அதுவும் புதிய ஏற்பாட்டில் தசம பாகன்ற வார்த்தையே இல்லை. ஆகவே தசம பாகெல்லாம் நான் கொடுக்கவே தேவையில்லை, நானா விருப்பப்பட்டு கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த பிரமாணத்துக்கு அவங்க எதிர்த்து நின்னாங்கன்னா அது யாருக்கு எதிர்த்து நிற்கிறதா ஆயிடும்? சொல்லுங்க, தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறது ஆயிடும். ஏனென்றால் தேவன் சகலத்தையும் ஒழுங்கும் கிரமத்தின்படியாய் செய்கிறவர். சரி, எதுக்காக ஆண்டவர் இந்த பிரமாணத்தை நமக்கு வைத்திருக்கிறார்? வாசிக்கலாமா? லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லேவியராகமம் பழைய ஏற்பாட்டில் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நிமிஷம். எல்லாத்துக்கும் பேஜ் நம்பர் 137, பழைய ஏற்பாட்டில் பக்கம் 137ஆம் பக்கம், லேவியராகமம் 10ஆம் அதிகாரம். வாசிங்க 12ஆம் வசனம். எல்லாரும் படிக்கலாம். மோசே ஆரோனையும் மீதியாய் இருந்தவன் குமாரராகிய எலெயாசாரையும் இத்தாமாரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருடைய தகன பலிகளில் மீதியான போஜன பலியை எடுத்து பலிபீட தண்டையிலே புளிப்பில்லாததாக புசியுங்கள், அது மகா பரிசுத்தமானது. இங்க மோசே ஆரோனை பார்த்து சொல்றது. ஆரோன் தான் யாரு? பிரதான ஆசாரியன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவனை பிரித்தெடுத்து அவனையும் அவனுடைய பிள்ளைகளையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு, அதாவது தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதான ஆசாரியன். ரத்த சம்பந்தமாக மோசேவுக்கு அவர் தான் அண்ணன் ஆரோன். அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. இப்ப கவனிங்க, மோசே தீர்க்கதரிசி, ஆரோன் பிரதான ஆசாரியன், கர்த்தர் தெரிந்து கொள்றாரு. இப்போ ஆரோன் கிட்ட மோசே என்ன சொல்றாரு? மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. மோசே ஆரோனையும் நீதியாக இருந்தவன் குமாரராகிய எலெயாசாரையும் இத்தாமாரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருடைய தகன பலிகளில் மீதியான போஜன பலியை எடுத்து பலிபீட தண்டையிலே புளிப்பில்லாததாக புசியுங்கள், அது மகா பரிசுத்தமானது. இப்போ கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வராங்க இல்லையா? கர்த்தருடைய ஜனங்கள் பலி செலுத்துவதற்காக, காணிக்கை செலுத்துவதற்காக வராங்க. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் 5 விதமான பலிகளை ஏற்படுத்தி இருந்தாரு. அந்த பலிகளை அவங்க காணிக்கையா செலுத்தும் பொழுது, கொண்டு கொடுக்கும் பொழுது, நல்ல கவனிங்க, அது ஆண்டவருக்கு அவருடைய ஊழியத்துக்கு செலுத்தப்பட்டு மீதியாக மீறும் பாருங்க. அந்த மீதியானது அந்த பிரதான ஆசாரியனும் அவனுடைய பிள்ளைகளும் அதை சாப்பிட்டு அவங்க வாழணும். இதுதான் கர்த்தர் ஏற்படுத்தின சட்டம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா தான் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கவனிங்க, எந்த இடையூறுக்கும் இடம் கொடுக்காதீங்க, வார்த்தையை மட்டும் நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டே வாங்க. இப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் செலுத்துகிற அந்த காணிக்கை பலிகளை எல்லாவற்றையும் கர்த்தருக்கு செலுத்த போக அந்த மீதியானது என்ன பண்ணப்படணும்? பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் அந்த பங்கு போய் சேரணும். இதுதான் தசம பாகம். அப்படியே அந்த வசனத்துல பாருங்க. அதே உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உபாகமம்
14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கலாம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பக்கம் 243. பக்கம் 243 வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. கவனிங்க, நம்முடைய எல்லா வருமானத்திலும் நம்முடைய எல்லா பலன்களிலும் 10ல் 1 பங்கை தசம பாகத்தை பிரித்து வைத்து அதை கொண்டு வந்து பிரதான ஆசாரியனுடைய கைகளிலே கொடுக்கணும். கவனிங்க, ஆண்டவருடைய சட்டம் இதுதான், பிரமாணம் இதுதான். அந்த தசம பாகத்தை பிரதான ஆசாரியன் பெற்றுக்கொண்டு அதை கர்த்தருடைய ஊழியத்துக்காக, அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக அந்த தசமபாக பணத்தை செலவு செய்யணும். அதிலே மீதியானவைகளை ஆசாரியனும் அவருடைய பிள்ளைகளும் சாப்பிடணும். இதுதான் தேவன் ஏற்படுத்தின முறைமை. மறுபடியும் சொல்றேன், இஸ்ரவேல் புத்திரர், அதாவது தேவ ஜனங்கள், அவங்களுடைய தசம பாகத்தை அவருடைய வருமானத்திலிருந்து 10ல் 1 பங்கை பிரித்து பிரதான ஆசாரியன் கையில கொடுக்கணும். அந்த ஆசாரியன் கர்த்தருடைய ராஜ்யம், அவருடைய ஊழியம் கட்டப்படுவதற்கு, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த பணத்தை செலவழிக்கணும். மீதியானதை அவனும் அந்த ஆசாரியனுடைய பிள்ளைகளும் சாப்பிட்டு வாழணும். இது ஆசாரியனுக்கு கொடுக்கப்படுகிற தசம பாகம். நல்ல கவனிங்க, அந்த வசனத்துல முதல்ல ஒரு வார்த்தையை என்ன சொல்றாரு பாருங்க. 22 முதல் வார்த்தை, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு. இப்ப என்ன அர்த்தம்? நீங்க கர்த்தருக்கு அந்த தசம பாகத்தை பிரித்து கொண்டு வந்து கொடுக்கும் பொழுதுதான், நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம் சிருஷ்டிக்கப்படுகிறது. நீங்க கர்த்தருக்கென்று பிரித்து வைத்த தசமபாகத்தை ஆசாரியன் கையில கொடுக்கும் பொழுதுதான் தேவன் உங்களுக்குள்ள அவருக்கு பயப்படுகிற பயத்தை உண்டு பண்ணுகிறார். ஏன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இதன் மூலமாக நமக்குள்ள சிருஷ்டிக்கப்படுகிறது என்று சொன்னால், நல்ல கவனிங்க, நீங்க அதை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அதை கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டு சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு அதை பலியாக தான் அவர் பார்க்கிறார். அதை அவர் ஏற்றுக்கொண்டு திரும்பவுமாய் ஆசீர்வதித்து உங்களுக்கு அதை கொடுக்கும் பொழுது, கவனிங்க, உங்களுக்குள்ள தெய்வ பயம் வந்த பிறகுதானே நீங்க அந்த காணிக்கை கொடுக்குறீங்க. தெய்வ பயம் உங்களுக்குள்ள உண்டாகும் பொழுதுதானே அங்க கொடுக்குறீங்க கீழ்ப்படிஞ்சு. அப்போ கர்த்தர் அதை ஆசீர்வதித்து திரும்ப கொடுக்கிறாரு. அப்போ உங்க கையில அதிகமான வருமானம், அதிகமான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை நீங்க தவறாக பயன்படுத்த மாட்டீங்க. அதுக்கு தான் அந்த முறையை கர்த்தர் வச்சாரு. நல்ல கவனிங்க, நீங்க ஆண்டவருக்கு தசம பாகத்தை கொடுக்கிறீங்க, உங்களுக்குள்ள தெய்வ பயம் சிருஷ்டிக்கப்படுகிறது. அதன் பிறகு தேவனை ஆசீர்வதித்து உங்களுக்கு பல மடங்காக திரும்ப கொடுக்கிறார். அது உங்க கையில வந்த பிறகு நீங்க அதை தவறாக பயன்படுத்த மாட்டீங்க. அப்படிப்பட்ட அந்த தெய்வ பயம் உங்களுக்குள்ள உண்டாகணுன்றதுக்காகத்தான் கர்த்தர் அந்த தசம பாகத்தை பிரித்து ஆசாரியன் கையில கொடுக்க சொல்றாரு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத மனுஷங்கிட்ட நிறைய பணத்தையும் நிறைய பொருட்களையும் கொடுத்தா அவன் பாவம் செய்வானா செய்ய மாட்டானா? சொல்லுங்க சொல்லுங்க. வந்துருமா பாவம்? வந்துருமா? அந்த இடத்துல தீமை வந்துருமா? தவறான வழிகளுக்கு செலவு செய்வதற்கு காரண வாய்ப்பு அமைஞ்சிருமா? எஸ். அப்போ தெய்வ பயம் உள்ள சிருஷ்டிக்கப்பட்டுச்சுனாக்கா, நீங்க கொடுக்கிற தசம பாகத்தை கொடுக்கும் பொழுது தெய்வ பயம் உங்களுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டுச்சுனாக்கா, திரும்பி ஆண்டவர் அதை உங்களுக்கு பல மடங்கா கொடுத்தாருன்னா நீங்க அதை தவறா செலவு செய்ய மாட்டீங்க, தவறா பயன்படுத்த மாட்டீங்க. இப்ப கொடுத்தா என்ன பிரதர் ஆகும்? ஒரே வார்த்தை, கையிலே பிடிக்க முடியாது. இப்ப கொடுத்தா இங்க இருக்க மாட்டோம், வேற எங்கேயும் இருப்போம். அதுதான் கர்த்தர் ஞானமுள்ள தேவன்.
உங்களுக்குள்ள அவருக்கு பயப்படுகிற பயத்தை உண்டாக்கிட்ட பிறகுதான் உங்க கையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் பலனையும் பொருளையும் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். நீங்க வழி விலகி போகக்கூடாது. தவறான முறையில் அதை செலவு செய்து பாவிகளா மாறிடக்கூடாது, ஆகாதவர்களா போயிடக்கூடாது, கலைகளா மாறிடக்கூடாது என்பதற்காகத்தான் தெய்வ பயத்தை உண்டு பண்ணிட்ட பிறகு கர்த்தர் அதை உங்களுக்குள்ள கொடுக்கிறார். எதிர்ப்பு சத்தியம் புரியும், எதிர்ப்பு சத்தியம் விளங்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே மாதிரி நல்ல கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஜனங்கள் கொடுக்கிற அந்த தசம பாகத்தை வைத்துத்தான் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். நல்ல தெரிந்து கொள்ளுங்க, அவருடைய ஊழியத்தை தேவன் வளர்க்கிறார். இப்போ நீங்க தசம பாகம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் தடை பண்ணுவான். ஒரு தவறான விதையை உங்களுக்குள்ள விதைப்பான். அது யாரு? சத்ருவாகிய சாத்தான். ஏன்? நீங்க தசம பாகத்தை கொடுத்துட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தசம பாகத்தை கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன நடக்குது? தேவனுடைய ராஜ்யம் வளர்ச்சி அடையுது, ஊழியம் விஸ்தாரமாகுது, ஆலயம் கட்டப்படுகிறது, வெளியே உள்ள புறஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ ராஜ்யத்துக்குள்ளே சமூகத்துக்குள்ளே வந்துருவாங்க. அது நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் சாத்தான் உங்களை தசம பாகத்தை கொடுக்க விடாமல் உங்களுக்குள்ளே தடையை கொண்டு வருகிறான், தவறான சிந்தையை கொண்டு வருகிறான். தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க கொடுத்துட்டீங்கன்னா தேவராஜ்யம் கட்டப்பட்டுரும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துருவாங்க, சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாயிடும். அதனால தான் சாத்தான் இந்த காரியத்துல உங்களுக்கு தடையை கொண்டு வருகிறான். ஒரு சிந்தனை, என்ன சிந்தனை? நான் நிறைய தேவையில் இருக்கிறேன், அதனால ஒரு சின்ன காணிக்கையை நான் ஆண்டவருக்கு கொடுத்தாக்கா நிச்சயமா ஆண்டவர் அதை சந்தோஷமா ஏத்துக்குவாரு, அது திரும்பி எனக்கு ஆசீர்வதித்து பல மடங்கா கொடுப்பாரு. ஆகவே என் கஷ்டம் ஆண்டவருக்கு புரியும், என் கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும், அதனால நான் இந்த சின்ன காணிக்கையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள அந்த எண்ணம் உண்டாயிருந்ததுன்னா நல்லா தெரிந்து கொள்ளுங்க, சாத்தான் விதைச்ச விதை. ஏன் தெரியுமா? ஒரு ஏழை விதவை 2 காசு தான் வச்சிருந்தாங்க. 2 காசுனா 2 ரூபாய், நம்ம ரூபாய் மதிப்புல 2 ரூபாய் தான், 2 ரூபாய். இந்த 2 காசை தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த அந்த 2 காசையும் அவள் ஆண்டவருடைய காணிக்கை பெட்டியில போட்டுட்டான். ஐஸ்வர்யவான்களும் காணிக்கை பெட்டியில காணிக்கை போடுறாங்க. ஆனா இந்த ஏழை விதவை போடுறதான் ஆண்டவர் கண்ணீரிட்டு பார்த்து. வாசிங்க லூக்கா 21, லூக்கால வாசிங்க 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து படிங்க, பக்கம் 115. அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டார். இத ஏழை விதவை போட்டதை தான் ஆண்டவர் பெரிதா பார்க்கிறாரு, உயர்வா பேசுறாரு. ஏன்? தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாத்தையும் அவன் ஆண்டவருக்குன்னு போட்டுட்டான், மற்றவங்க எல்லாம் தன்னுடைய பரிபூர்ணத்திலிருந்து போட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நல்ல கவனிங்க. சிலர் நினைக்கிறாங்க, எனக்கு ஆண்டவர் நிறைய வருமானத்தை கொடுத்தாருன்னா நான் ஆண்டவருக்கு நிறைய கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சிலர் நினைக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, குறைந்த வருமானத்துல கொடுக்காதவங்க அதிக வருமானம் வந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தத்தை காணுங்க. குறைஞ்ச வருமானத்துல கர்த்தருக்கு கொடுக்குறாங்க பாருங்க, அவங்க தான் அதிக வருமானம் வந்தாலும் கர்த்தருக்கு கொடுப்பாங்க. அப்பதான் அந்த மனசு உண்டாகும். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உமக்கு கொடுப்பதற்கு எனக்கு பணத்தை தாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. உமக்கு கொடுப்பதற்கு எனக்கு பணத்தை தாங்கன்னு கேட்கக்கூடாது. என்ன தெரியுமா கேட்கணும்? கவனிங்க வார்த்தைய,
எனக்கு உமக்கு கொடுக்கத்தக்கதான மனசை கொடுங்க. ஆமே, மனசை கொடுங்க ஆண்டவரே. உமக்கு கொடுப்பதற்கான மனதை எனக்கு கொடுங்க. பணத்தை நான் கேட்கல, என்னுடைய கொஞ்சம் வருமானத்திலேயே நான் உமக்கு கொடுப்பதற்கான மனத்தை, அந்த தசம பாகத்தை 10% நான் பிரித்து வச்சு எனக்குள்ள தெய்வ பயம் சிருஷ்டிக்கப்படும்படியாக நான் அந்த தசம பாகத்தை உமக்கு கொடுக்கும்படியான மனதை கொடுங்க. ஆமே. ஜெபத்துல என்ன கேட்கணும்? பணத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கக்கூடாது. எது கேட்கணும்? மனசை கொடுங்க ஆண்டவரே, மனசை கொடுங்க. வாசிங்க 2 கொரிந்தியர் 9:7. 2 கொரிந்தியர் 9:7. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பக்கம் 252, புதிய ஏற்பாட்டில பக்கம் 252. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கலாமா எல்லாரும்? அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அதாவது மனதில் நிர்ணயித்தபடியே, மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன்.